ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு புத்தகம் அது உலகம் முழுக்க பல நாடுகள்ல தடை செய்யப்படுது. காரணம், அது இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில யாருக்குமே தெரியாத ஒரு மாபெரும் ரகசியத்தை வெளியே கொண்டு வருதுன்னு சொல்லப்படுது. ரொம்பவே சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம். ஆமா, அந்த புத்தகம் சொல்ற விஷயம் இதுதான். இயேசு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அவருக்கு ஒரு வாரிசு இருந்துச்சு. அந்த ரகசியத்தை இன்னைக்கு வரைக்கும் ஒரு ரகசிய சங்கம் பாதுகாத்துட்டு வருது. கேட்கும் போதே ஆச்சரியமா இருக்கு. உங்களோட மூளையில ஒரு புயலை கிளப்புற இந்த ஷாக்கிங்கான கதை தான் டான் பிரவுனோட தி டா வின்சி கோட். இன்னைக்கு நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட இந்த புத்தகத்தோட சுருக்கத்தை வச்சு, இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற கருத்துகள், இது ஏன் இவ்வளவு பெரிய சர்ச்சையை கிளப்புச்சு, இது எப்படி உலகத்தையே ஒரு காலத்துல ஆட்டி படைச்சதுன்னு நாம ஆழமா அலச போறோம். ஆனா இந்த அலசல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்திக்கணும். சொல்லுங்க. இது ஒரு நாவல், அதாவது முழுக்க முழுக்க ஒரு கற்பனை கதை. இதுல வர்ற சரித்திர தகவல்கள், மத சம்பந்தமான கருத்துக்கள் எல்லாமே ஆசிரியரோட புனைவுல கலந்துதான் இருக்கு. அது ரொம்ப முக்கியம். அதனால எந்த மத நம்பிக்கையும் புண்படுத்துற நோக்கம் நமக்கு இல்ல. நாம இத ஒரு சம த்ரில்லிங்கான புத்திசாலித்தனமான மர்ம கதையா மட்டும் அணுகினா அதோட முழு சுவாரஸ்யத்தையும் அனுபவிக்க முடியும். சரி, வாங்க கதைக்குள்ள போலாம். கதை பாரிஸ்ல இருக்கிற புகழ்பெற்ற லூவர் மியூசியத்துல நடுராத்திரியில தொடங்குது. உலகத்தோட மிக முக்கியமான மியூசியம்ல ஒண்ணு. ஆமா, அந்த மியூசியத்தோட ஹெட் ஜாக் சோனியர் சுடப்பட்டு சாக கிடக்கிறார். ஆனா சாகிறதுக்கு முன்னாடி அவர் சும்மா சாகல. இல்லவே இல்ல. அவர் தன் உடலை ஒரு மாதிரி வினோதமா வச்சுக்கிட்டு தன்னை சுத்தி சில ரகசிய குறியீடுகளை எழுதிட்டு போறாரு. அது வெறும் கொலையா தெரியல, அது ஏதோ ஒரு செய்தியை சொல்றதுக்கான ஒரு பெரிய முயற்சி மாதிரி தெரியுது. ஆமா, அந்த குறியீடுகள்ல வெறும் எண்கள், எழுத்துக்கள் மட்டும் இல்ல, மிக முக்கியமா லியோனார்டோ டா வின்சியோட ஓவியங்களுக்கான குறிப்புகள் இருந்துச்சு. ஓ, அப்படியா? குறிப்பா டவின்சியோட புகழ்பெற்ற விட்ருவியன் மேன் ஓவியம் மாதிரியே தன் உடலை தரையில விரிச்சு வச்சிருந்தாரு. இத மர்மமான கொலையை விசாரிக்க வர்றவர் தான் ராபர்ட் லாங்டன், நம்ம கதையோட ஹீரோ. ஆமா, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில சிம்பாலஜி, அதாவது சின்னங்கள் மற்றும் குறியீடுகள் பத்தின ஒரு பெரிய எக்ஸ்பர்ட். அந்த குறியீடுகளோட ஆழமான அர்த்தங்களை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரே ஆள் அவர்தான். அவரோட கொல்லப்பட்ட ஜாக் சோனியரோட பேத்தியும் கோட் பிரேக்கிங் எக்ஸ்பர்ட்டுமான சோஃபி நெவே சேர்றாங்க. ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட். என்னது? போலீஸ் முதல்ல லாங்டனை தான் கொலையாளின்னு சந்தேகப்படுது. ஆனா ஜாக் சோனியர் விட்டுட்டு போன ரகசிய செய்திகள் எல்லாமே லாங்டனுக்காகத்தான் எழுதப்பட்டிருக்குன்னு சோஃபி புரிஞ்சுக்கிறாங்க. ஓஹோ. 2 பேரும் சேர்ந்து போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த ரகசிய குறியீடுகளோட அர்த்தத்தை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு கொலை விசாரணையை தாண்டி ஒரு பெரிய புதையல் வேட்டையா மாறுது. கரெக்ட். கொலை நடந்த இடத்துல இருந்த குறியீடுகள் அவங்கள லூவர் மியூசியத்துக்குள்ளேயே டாவின்சியோட இன்னொரு ஓவியத்துக்கிட்ட கூட்டிட்டு போகுது. அப்போ அடுத்தடுத்த க்ளூ சங்கதான் இருக்கு. ஆமா, ஒவ்வொரு புதிரை விடுவிக்கும் போது அடுத்த கட்டத்துக்கான ஒரு க்ளூ கிடைக்குது. ஆனா இங்க ஒரு நிமிஷம் நிறுத்தி யோசிக்கணும். டாவின்சி மாதிரி ஒரு மாபெரும் கலைஞர் உண்மையிலே தன்னோட ஓவியங்கள்ல இப்படி ரகசிய குறியீடுகளை ஒடிச்சு வச்சிருப்பாரா? அதுதான் $1 மில்லியன் கேள்வி. இல்ல, இது கதைக்கு சுவாரஸ்யம் சேர்க்கறதுக்காக டான் பிரவுன் செஞ்ச ஒரு புத்திசாலித்தனமான வேலையா? இதுதான் முக்கியமான கேள்வி. கலை வரலாற்று நிபுணர்கள் பல பேர் இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா டான் பிரவுன் கலையில இருக்கிற சின்ன சின்ன டீடைல்ஸை எடுத்து அதுக்கு ஒரு புது அர்த்தம் கொடுத்து நம்ப முடியாத ஒரு கதையை நம்புற மாதிரி சொல்லிட்டாரு. அதுதான் அவரோட திறமை. உதாரணமா மோனலிசாவோட புன்னகைக்கு பின்னாடி கூட ஒரு ரகசியம் இருக்குன்னு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா எல்லா தடயங்களும் கடைசியில அவங்கள ஒரே ஒரு ஓவியத்துக்கிட்ட தான் கொண்டு போய் நிறுத்துது. அதுதான் அந்த லாஸ்ட் சப்பர். தி லாஸ்ட் சப்பர். இந்த ஓவியத்தை பத்தி இந்த நாவல் சொல்ற விஷயம்தான் கதையோட இதயமே. ஆமா, நம்ம எல்லாரும் அந்த ஓவியத்துல இயேசுவும் அவரோட 12 சீடர்களும் இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நாவலோட பார்வையில அந்த ஓவியத்தை நல்லா ஜூம் பண்ணி பாருங்க. என்ன தெரியுது? இயேசுவோட வலது பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறது ஒரு ஆண் இல்ல, அது ஒரு பெண் அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு. அந்த உருவத்துக்கு தாடி இல்ல, முக அமைப்பு ரொம்ப மென்மையா இருக்கு. அது மட்டும் இல்லாம இயேசுவும் அந்த நபரும் ஒரே மாதிரி ஆடை போட்டிருக்காங்க. இதை நான் படிச்சப்போ நம்பவே முடியல. அதாவது பல நூற்றாண்டுகளா நம்பின ஒரு விஷயத்த ஒரே வரியில தலைகீழா மாத்துறாரு ஆசிரியர். ஆமா, அந்த பெண் வேற யாரும் இல்ல, மேரி மக்தலேனா. அதுலயும் நிக்காம இயேசுவும் மேரி மக்தலேனாவும் கணவன் மனைவியா வாழ்ந்தாங்க. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு ஒரு குழந்தை இருந்துச்சு. அந்த ரத்த வாரிசுகள் தான் புனித ரத்த வரிசை, அதாவது ஹோலி பிளட் லைன் அப்படின்னு அடுத்த குண்ட தூக்கி போடுறாரு. இந்த ஒரு கருத்து தான் உலக அளவுல அவ்வளவு பெரிய பூகம்பத்தையே உருவாக்குச்சு. ஆமா, ஏன்னா இது பாரம்பரிய கிறிஸ்துவ நம்பிக்கைகளுக்கு நேர் எதிரா இருந்துச்சு.
இயேசு ஒரு பிரம்மச்சாரிங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையை இது நேருக்கு நேரா கேள்வி கேட்டுச்சு. ரொம்ப நேரடியான ஒரு தாக்குதல் மாதிரி. அந்த ஓவியத்துல இயேசுவுக்கும் மேரி மக்தலேனாவுக்கும் நடுவுல ஒரு வி வடிவத்துல ஒரு இடைவெளி இருக்கிறத நாவல் சுட்டி காட்டுது. இந்த விங்கிறது ஒரு கிண்ணம் அல்லது கருப்பையோட குறியீடு. இதுதான் புனித பெண்மை அப்படிங்கிற கான்செப்டோட மையம்னு கதை வாதிடுது. புனித பெண்மைனா என்னன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். அதாவது ஆரம்பகால மதங்கள்ல பெண் தெய்வங்களுக்கு இருந்த முக்கியத்துவத்தை பிற்காலத்துல வந்த ஆணாதிக்கம் கொண்ட தேவாலயம் திட்டமிட்டு அழிச்சிடுச்சுன்னோ. ஓகே. இயேசுவோட உண்மையான செய்தி ஆண் பெண் சமத்துவத்தை பத்தினது தானோ இந்த நாவல் ஒரு வாதத்தை வைக்குது. இது வெறும் ஓவியத்துல இருக்கிற ரகசியம் மட்டும் இல்ல, இது ஒரு சித்தாந்த போர், ஒரு ஐடியாலஜிக்கல் வார் மாதிரி. ஆமா, இயேசுவோட மனித பக்கத்தை மறைச்சி அவரை சிர்ஃப் ஒரு தெய்வீக உருவமா மாத்துறதுக்காக பல உண்மைகள் மறைக்கப்பட்டதா கதை சொல்லுது. அப்போ இவ்ளோ பெரிய ஒரு ரகசியத்தை இத்தனை நூற்றாண்டுகளா எப்படி மறைச்சு வச்சிருக்க முடியும்? இங்கதான் ரகசிய சங்கங்கள் கதைக்குள்ள வருது. கரெக்ட். இந்த மாபெரும் ரகசியத்தை பல நூறு வருஷமா பாதுகாத்துட்டு வர்ற ஒரு ரகசிய சங்கம் இருக்குன்னு நாவல் சொல்லுது. அதோட பேரு பிரையரி ஆஃப் சயான். பிரையரி ஆஃப் சயான் இயேசுவோட இரத்த வாரிசுகள் பத்தின உண்மையை பாதுகாத்து சரியான நேரத்துல அதை உலகத்துக்கு சொல்றது தான் அவங்களோட ஒரே வேலை. ஆனா இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. என்னது? கதைப்படி டாவின்சி, ஐசக் நியூட்டன், விக்டர் ஹியூகோ மாதிரி ஆளுங்கள்லாம் இதுல உறுப்பினர்களா இருந்ததா சொல்லப்படுது. ஆனா நிஜத்துல அப்படி இல்லையா? நிஜத்துல இந்த பிரையரி ஆஃப் சயான்ங்கிறது 20ஆம் நூற்றாண்டுல ஒருத்தரால உருவாக்கப்பட்ட ஒரு புனைவு, ஒரு பொய்யான சரித்திரம். டான் பிரவுன் இந்த புனைவை எடுத்து அதை ஒரு பழங்கால ரகசியமா மாத்தி கதைக்கு ஒரு நம்பகத்தன்மையை கொடுத்தார். இதுதான் அவரோட எழுத்தோட வெற்றி. அப்போ இந்த ரகசியத்தை அழிக்கவும் ஒரு கூட்டம் இருக்குமே. நிஜத்துக்கும் கதைக்கும் எப்படி முடிச்சு போடுறாரு? கண்டிப்பா. அங்கதான் நிஜத்துல இயங்குற ஒரு கத்தோலிக்க அமைப்பான ஓப்பஸ் டி கதைக்குள்ள வருது. ஓப்பஸ் டி, இது நிஜமான அமைப்பு தானே? ஆமா, நிஜமான அமைப்பு தான். நிஜத்துல அவங்களோட செயல்பாடுகள் வேற மாதிரி இருந்தாலும் இந்த நாவல்ல அவங்க மதத்தோட தூய்மையை காப்பாத்துறதுக்காக எந்த எல்லைக்கும் போகக்கூடிய ஒரு தீவிரமான அமைப்பா சித்தரிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ அவங்கதான் வில்லன்கள்? கிட்டத்தட்ட. இந்த உண்மை வெளியே வந்தா கிறிஸ்தவ மதத்தோட அடித்தளமே ஆடி போயிடுன்னு அவங்க நம்புறாங்க. அவங்களுக்காக சைலஸ்னு ஒரு கொலகார துறவி இந்த ரகசியத்தை தேடி கொலைகள் செய்யறான். அவன்தான் ஜாக்சோனியரையும் கொன்னவன். ஓ, அப்போ ஒரு பக்கம் ரகசியத்தை பாதுகாக்க ஒரு கூட்டம், இன்னொரு பக்கம் அழிக்க ஒரு கூட்டம், நடுவுல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும். ஆமா, இதுக்கப்புறம் கதை ஒரு வேகமான புதையல் வேட்டையா மாறுது. ஒரு பக்கம் போலீஸ், இன்னொரு பக்கம் ஓப்பஸ்டி. ரெண்டு பக்கமும் இருந்து நெருக்கடி. இவங்க 2 பேர்கிட்ட இருந்தும் தப்பிச்சு ராபர்ட் லாங்டனும் சோஃபியும் பாரிஸ், லண்டன், ஸ்காட்லாண்டுன்னு ஓடுறாங்க. ஆனா அவங்க போற ஒவ்வொரு இடத்துலயும், அதாவது வெஸ்ட்மின்ஸ்டர் அபே, ரோஸ்லின் சாப்பல் மாதிரியான வரலாற்று சின்னங்கள்ல இருந்து அடுத்தடுத்த புதிர்களை விடுவிக்கிறாங்க. ஒரு த்ரில்லிங்கான சேஸ். ஆமா, இந்த பயணம் த்ரில்லிங்கா இருந்தாலும் அதோட உண்மையான நோக்கம் அந்த புதிர்கள் வழியா ஆரம்பகால கிறிஸ்துவத்தோட மறைக்கப்பட்ட வரலாற்றை நமக்கு காட்டுறதுதான். ரகசிய சங்கங்கள், இரத்த வாரிசுகள்னு இவ்ளோ பெரிய விஷயங்களை பாதுகாக்கிறாங்கன்னா அவங்க தேடுற அல்லது பாதுகாக்கிற அந்த பொருளுக்கு ஹோலி கிரேல்னு பேரு. ஆனா நாம சின்ன வயசுல இருந்து கேள்விப்பட்ட அந்த தங்க கிண்ணம் தான் இதுவா? இல்ல இங்கேயும் டான் பிரவுன் ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சிருக்காரா? இங்கதான் நாவலோட மிகப்பெரிய ட்விஸ்டே இருக்கு. ஹோலி கிரேலுங்கிறது ஒரு பொருள் இல்ல. பொருள் இல்லையா? அப்போ அது ஒரு நபர். பழைய பிரெஞ்சு மொழியில ஹோலி கிரேலுங்கிறது சான்கிரியால்னு சொல்லப்பட்டுச்சு. இத 2ஆ பிரிச்சா சாங்கிரியால்னு வரும். சாங்கிரியால் அதோட அர்த்தம் புனித ரத்தம் அல்லது ராஜ ரத்தம், ராயல் பிளட். சோ ஹோலி கிரேலுங்கிறது மேரி மக்தலேனாவையும் அவங்க வழியா தொடர்ற இயேசுவோட இரத்த வாரிசுகளையும் தான் உருவகப்படுத்துது. அப்போ நாம தேடின கிண்ணம், அந்த கிண்ணம் மேரி மக்தலேனாவோட கருவறைக்கான ஒரு குறியீடு. அவ்வளவுதான். வாவ், இது முற்றிலும் ஒரு புது பார்வை. ஒரு பொருளை தேடுற கதை ஒரு வம்சத்தையே தேடுற கதையா மாறுது. அப்போ சோஃபி நெவே அவங்களுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? கதை போக போக சோஃபி நெவே தான் இயேசுவோட அந்த இரத்த வம்சாவளியோட கடைசி வாரிசுன்னு தெரிய வருது. என்ன சொல்றீங்க? அதனாலதான் அவங்களோட தாத்தா ஜாக்சோனியர் அவளை பாதுகாக்க இத்தனை பெரிய விளையாட்டை விளையாடி இருக்காரு. சோ சோஃபி வெறும் கோட் பிரேக்கர் இல்ல, அவளே ஒரு நடமாடும் ஹோலி கிரேல். இதெல்லாம் கேட்கும்போது இந்த புத்தகம் ஏன் இவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு புரியுது. இது வெறும் கதையா இல்லாம பல உண்மைகளை சொல்ற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குச்சு. இது எப்படி சாத்தியமாச்சு? அதுக்கு காரணம் டான் பிரவுனோட எழுத்து முறை. புத்தகத்தோட முதல் பக்கத்திலேயே
இதில் வரும் கலை, சரித்திரம் மற்றும் மத அமைப்புகள் பற்றிய தகவல்கள் அனைத்தும் உண்மை அப்படின்னு ஒரு வரியை சேர்த்திருப்பாரு. அந்த ஒரு வரி, இந்த ஒரு வரி தான் படிக்கிறவங்களை இது நிஜமோன்னு நம்ப வச்சது. நிஜமான இடங்கள், நிஜமான ஓவியங்கள், நிஜமான அமைப்புகள். இதுக்கு நடுவுல அவரோட கற்பனையை கலந்துட்டாரு. உண்மைக்கும் பொய்க்கும் நடுவுல இருக்கிற கோட்டை அழிச்சிட்டார். கரெக்ட். அதுதான் புத்தகத்தோட பிரம்மாண்டமான வெற்றிக்கு காரணம். இது ஒரு புத்திசாலித்தனமான மார்க்கெட்டிங் யுக்தி. இதனாலதான் பல நாடுகள்ல தடை, தேவாலயங்கள்ல இருந்து கடுமையான எதிர்ப்பு எல்லாம் வந்துச்சு இல்லையா? கோடிக்கணக்கான மக்களோட நம்பிக்கையை இதை அசைச்சு பார்த்துடுச்சு. நிச்சயமா. இது வெறும் கதைன்னு தாண்டி இதை ஒரு வரலாற்று ஆவணமா பல பேர் பார்க்க ஆரம்பிச்சாங்க. எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு, இந்த புத்தகம் வெளிவந்தப்போ சொல்லுங்க, எல்லோரும் தி லாஸ்ட் சப்பர் ஓவியத்தோட பிரிண்ட்டை வச்சுக்கிட்டு, இங்க பாரு இது பொண்ணு மாதிரி தான் தெரியுதுன்னு விவாதம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு நாவல் கலையை பார்க்கிற விதத்தையே மாத்திடுச்சு. அது உண்மைதான். இத்தனை எதிர்ப்புகளுக்கு மத்தியிலையும் இது உலக அளவுல 8 கோடி பிரதிகளுக்கு மேல விற்பனையாகி சாதனை படைச்சது. அப்போ கடைசியில அந்த ரகசியம் என்னாச்சு? லாங்டன் அத உலகத்துக்கு சொன்னாரா? கதையோட இறுதியில ஹோலி கிரேலோட உண்மையான இடம், அதாவது மேரி மேக்தலேனாவோட கல்லறை வேற எங்கேயும் இல்ல, பாரிஸ்ல இருக்கிற லூவர் மியூசியத்தோட அந்த புகைப்பெற்ற கண்ணாடி பிரமிடு கீழே தான் புதைக்கப்பட்டிருக்குன்னு லாங்டன் கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிச்சிட்டாரா அப்போ? ஆனா அவர் அதை உலகத்துக்கு சொல்லல. ஏன்? அவ்வளோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச உண்மையை ஏன் சொல்லல? ஏன்னா அந்த உண்மையில வந்தா அது மக்கள் கிட்ட பெரிய குழப்பத்தையும் மோதல்களையும் உருவாக்கும், பலரோட நம்பிக்கை உடைஞ்சு போகும்னு லாங்டன் நினைக்கிறாரு. அதுவும் சரிதான். அதனால அந்த ரகசியத்தை ரகசியமாவே வச்சிருக்க முடிவு பண்றாரு. சில உண்மைகள் மனிதர்களோட நன்மைக்காக மறைக்கப்படுறதா நல்லதுங்கிற மாதிரி கதை முடியுது. இது படிக்கிற நம்ம கிட்டயும் ஒரு பெரிய கேள்வியை விட்டுட்டு போகுது. இந்த நாவல் முடியும் போது நம்ம மனசுல சில முக்கியமான கேள்விகள் நிக்குது. உண்மைனா என்ன? நம்ம பள்ளிக்கூடத்துல படிக்கிற சரித்திரத்தை எழுதுனது யாரு? அந்த சரித்திரத்துல யாருடைய பார்வை இருக்கு? ஆமா, அசைக்க முடியாத நம்பிக்கைக்கும் தர்க்க ரீதியான அறிவுக்கும் நடுவுல நடக்கிற போராட்டம் என்ன? இது ஒரு மர்மக்கதை மட்டும் இல்ல, இது நாம நம்புற விஷயங்களையும் நாம தெரிஞ்சு வச்சிருக்கிற உண்மையும் ஒரு தடவை கேள்வி கேட்க வைக்குது. ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த அலசல் ஒரு கடைசி கேள்வியை உங்ககிட்ட எழுப்புது. ஒருவேளை சரித்திரத்துல மறைக்கப்பட்டதா சொல்லப்படுற இது மாதிரி ஒரு மாபெரும் உண்மை உங்க முன்னாடி வைக்கப்பட்டா அதை உலகத்துக்கு வெளிப்படுத்தணும்னு நினைப்பீங்களா? நல்ல கேள்வி. இல்ல, சில உண்மைகள் மனித சமுதாயத்தோட அமைதிக்காகவும் நன்மைக்காகவும் ரகசியமாவே இருக்கிறது தான் நல்லதுன்னு கருதுவீங்களா? இத பத்தி நீங்க யோசிக்கலாம்.